نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد ولا تتخذوا آيات الله هزوا واذكروا نعمة الله عليكم وما أنزل عليكم من الكتاب والحكمة يعظكم به واتقوا الله واعلموا أن الله بكل شيء عليم இன்னும் மிகுந்த எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் ஓதிய வசனத்தை சூரத்துல் பக்ரா 231 வசனம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தலாக்குடைய சட்டத்தை பற்றி பேசி வரும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், வலா தத்தகிது ஆயாத்தில்லாஹி ஹுஸ்வா, அல்லாஹ்வுடைய வசனங்களை நீங்கள் கேலிக்குரியதாக கேலி கிண்டலுக்குரியதாக ஆக்கிவிடாதீர்கள். இந்த வார்த்தை ஒரு கடினமான வார்த்தை. திருக்குறானில் என்கிட்ட கேட்டால் கடினமான வார்த்தை அப்படின்னா அல்லாவே சொல்கிறது, என்னோட வசனங்களை கேலியும் கிண்டலும் ஆக்கிறாதீங்க சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், அவன் உங்களுக்கு அளித்திருக்கிற அருட்கொடைகளையும் வேதத்தையும் ஞானத்தையும் கொண்டு நற்போதனை செய்கிறான். உங்களுக்கு அல்லாஹ் இந்த அருட்கொடைகளை எல்லாம் கொண்டு வேதத்தையும் ஞானத்தையும் வைத்து நிறைய அவங்க நல்ல போதனை செய்கிறான், அவங்களுக்கு நல்ல அறிவுரை செய்கிறான். நீங்கள் அல்லாஹ்னால நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுங்கப்பா, அல்லாஹ்வை பயந்துக்கிடுங்க. அல்லாஹ்வுடைய வசனங்களை கேலி கிண்டலுக்குரியதாக ஆக்கி விடாதீர்கள். மேலும் அல்லாஹ் அவங்களை நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்பதில் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதேபோல் சூரா பலதில் 90வது அத்தியாயம் 19வது வசனம், வல்லதீன கஃபர் பி ஆயாத்தினாகும் அஸ்ஹாபுல் மஷ்அமா, யார் அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரிக்கிறாரோ அவர்கள் தான் இடப்பக்கத்தில் உடையவர்கள். இந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடப்பக்கம் உடையவர்கள் துர்பாக்கியசாலிகள் என்று எல்லாம் சொல்லி காமிக்கிறான். நீ அல்லாஹ்வுடைய வசனங்களை கேலி கிண்டல் பண்ணாதீங்க, அல்லாஹ்வுடைய வசனங்களை புறக்கணிச்சிடாதீங்க என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். நான் இதை எதையா சொல்கிறேன்னு கேட்டால், நம்ம மார்க்கெட் என்று வருகிற பொழுது அல்லாஹ்வுடைய வசனங்கள் சட்டங்கள் யாவுமே மார்க்கமானது தான். அது எந்த ஒன்றையும் புறக்கணித்து ஓரங்கட்டு வைக்கிற அதிகாரம் இறை தூதருக்கு இல்லை, நமக்கு இல்லை. சூரா ஹாக்கா என்ற அத்தியாயத்தை அல்லாஹ் சொல்வான், நபியே, நாம் உமக்கு அருளியவற்றிலிருந்து ஏதாவது ஒன்றை மறைத்தால் அல்லது விட்டுட்டா உமது வலது கரத்தை பிடித்து உமது உயிர் நிரம்பி தரித்தால் எம்மிடமிருந்து உம்மை பாதுகாப்பவர் யார்? யாருக்கு சொன்னாங்க வசனத்தை? இறை தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான், நீங்கள் நினைச்சா கூட செய்ய முடியாது. இந்த வசனத்தை கூட்டவோ குறைக்கவோ மறைக்கவோ உங்களுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. பிடிச்சி நினைச்சோம் அப்படி பண்ணுனா வலது கரத்தை பிடித்து உயிர் நிரம்பி தரித்து எடுத்துடும் அப்படிங்கிறோம். கட்டுமையான வசனம். அப்படின்றால் அல்லாஹ்வுடையார்களே, இந்த மார்க்க சட்டங்கள் விஷயங்களில் எந்த ஒன்றையும் கூட்டி குறைக்கிற அதிகாரம் நமக்கு செய்யலை, கொடுக்கப்படலை. ரொம்ப கவனமாக செயல்படும். இஸ்லாத்தில் ஈமானை பற்றி ஒரு பரிபூர்ண ஈமான் என்று சொல்லுகிற ஒரு இடம் எங்கன்னு கேட்டால் நிக்கா.
திருமணத்தை பற்றி பேசும்போது யார் திருமணம் செய்து கொண்டாரோ அவர் ஈமானை பரிபூர்ணம் அடைந்தவர் ஆவார் என்று சொல்லக்கூடிய ஈமானை ஃபுல்ஃபில் பண்ணுறாரு, அவர் நிறைக்கிறார். பேலன்ஸ் உள்ளது ஈமானில் பிற பகுதியெல்லாம் நிறைச்சது போக நிறைக்கிற இடம் எங்கே வருதுன்னு கேட்டால் திருமண வாழ்க்கையில் தான் வருது. அல்லாஹ் சுவாமின் ஆயாத்தின் ஹலக்கஹும் அன்ஃபுஸிஹிம் அஸ்வாஜா லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத்துர் ரஹ்மா இன்ன ஃபீ தாலிகல் ஆயாத்தி லிகௌமின் யதஃபக்கரூன். உங்களிலிருந்தே உங்கள் மனைவியை நாம் படைத்திருப்பதும் நீங்கள் ஒருவருக்கு ஒரு அன்பையும் கிருபையும் பரிமாறிக்கொள்வதெல்லாம் அல்லாஹுடைய மகத்தான காட்சி. சிந்திக்கிற மக்கள் சமுதாயத்திற்கு சமுதாயமாக சிந்திக்க சொல்கிறான். அந்த சிந்திக்கிற சமுதாயத்துக்கு பல அத்தாட்சிகள் இருக்குன்னு நல்லா சொல்லி காமிக்கிறோம். மனைவியும் கணவனும் அன்பையும் கிருபையும் பாசத்தையும் பரிமாறிக்கொள்கிறார்கள். அது நீங்கள் ஏற்படுத்ததில்லை, நாம் உண்டாக்கியது தான். நாம் இயல்பாக இல்ஹாமாக நாமவே அவர்களுக்கு என்ன செஞ்சோம், அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை தந்து ஒரு நேசமாக கொள்கிற பாக்கியத்தை தந்திருக்கிறோம். இல்வாழ்க்கை என்பது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக அமையக்கூடியது. வாழ்க்கையில் வாலிப பருவத்தை அடைந்துட்டால் ஒரு ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், நல்ல அழகிய வாலிபனையோ அழகிய பெண்ணையோ மனமுடித்துக் கொள்வதை இளைஞன் தன் ஆசையாக வைத்துக் கொள்கிறான். நல்ல பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அதிகமாக படித்து உழைத்து இந்த பெண்ணை திருமணம் செய்யணும், அந்த வீட்டில் பெண்ணு கேட்கணும் அப்படின்னு வைராக்கியமாக செயல்படுவதெல்லாம் அதெல்லாம் மார்க்கத்தை அனுமதிக்கப்பட்டதான். நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டால், அல்லாஹ்வுடையார்களே, இந்த திருமண வாழ்க்கை என்பது இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படி கையை பிடிக்கிறதான். அல்லாஹ் என்ன செய்கிறான், சுவனத்திற்குள் நீங்கள் மனைவியும் சந்ததியுமாக நீங்கள் நுழைவீர்கள் அப்படின்னு சொல்லி இங்கே ஆரம்பித்து அந்த பயணம் எங்கே போய் நிற்குதுன்னு கேட்டால் சோனத்திற்குள்ளே போய் நிற்கக்கூடிய அழகிய ஒரு பயணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சாட்சி சொல்கிறான். ஆனால் இல்லற வாழ்க்கை இப்போ சமீபமாக காலமாக நிறைய எங்களை போன்று பொதுவாக இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நிறைய பஞ்சாயத்தில் வருது, நிறைய பிரச்சனைகள் வருது. அந்த பஞ்சாயத்தில் முதன்மையான என்ன இருக்குன்னு கேட்டால், கணவன் இல்வாழ்க்கை சரியில்லை, இல்லற வாழ்க்கை சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு இந்த காரணத்தை சொல்ல முடிகிறது. இது நீங்கள் லேசாக அப்படி கடந்து போயிடக்கூடாது. இல்லற வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு நீங்கள் கடந்து போக ஆரம்பித்தால் அது வேறொரு பக்க விளைவை ஏற்படுத்தும். ஃபஸ்ட்டு நான் முதல்ல டெலிபரேட்டாக நான் வரேன், வாலிபர்களுக்கு நான் சொல்கிறேன், உடல் தேக மனோ ஆரோக்கியத்தை கரெக்டாக வச்சுக்கிடுங்க. இந்த மொபைலை நோண்டிக்கிட்டே நாசமாக போயிடாதீங்க. நல்ல ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும். ஆண்மகன் ஆணுக்குள்ள பலம் இருக்கணும். புரியுதா புரியலையா? உடல் ஃபிட்னஸ். ஆண் என்றால் ஆஜானு ரெண்டு. ஒன்று அவன் சம்பாத்தியத்தால் மேன்மை. ஆண் என்றால் ஆணுக்குள்ள உடல் பலம் இருக்கணும். அவன் தன்னில் ஃபிட்னஸாக வச்சுக்கணும். ஓடுற பாம்பை எட்டி பிடிக்கிறவங்க எதுக்கு சொன்னால் இளமையில் இளைஞர்கள் அப்படி நீங்கள் முஸ்லீம் இளைஞர்கள் இருக்கிறீங்களா? நீங்கள் இளைஞர்கள் எப்படி இருக்கீங்க? சோம்பி தெரிகிறீங்க, எங்கேயாவது கூட்டமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க, மொபைலில் நோண்டிக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட என்ன ஆரோக்கியம் இருக்குது உங்கள்கிட்ட? உங்களை ஆரோக்கியத்தை பற்றி முதல்ல அக்கறை எடுங்க. நான் எதுக்கு பின்னாடி சொல்லுவேன், ஆரோக்கியத்தில் அக்கறை எடுங்க. வீட்டில் தாய் தந்தை மாறுன்னு சொல்கிறேன். வாலிப பையங்களுக்கும் பொம்பளை பிள்ளைகளுக்கும் சேர்த்தே சொல்கிறேன். பொம்பளை பிள்ளைலாம் வீட்டில் ஸ்கிப்பிங் போடணும். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பொம்பளை பிள்ளைகளை பண்ண வைக்கணும். இந்த லக்கான் கோழி மாதிரி அம்மா அம்மாவில் வளர்க்குற உங்களெல்லாம் பிடிச்சி தலைகளை தொங்க விடணும். இப்படி எவனும் பேச மாட்டான், நான் தான் பேசுகிறேன். ஏன்னா இந்த பஞ்சாயத்து வந்து சோத்தில் முட்டி அழும்போது எங்களுக்கு தான் வழி வேதனை இருக்குது. பொம்பளை பிள்ளை தான் இன்னொரு வீட்டுக்கு போகிற பிள்ளை என்ற நினைப்போடு அவளை சுழுக்கெடுத்து வளருங்க, சுழுக்கெடுத்துருங்க. அப்படி தான் அந்த காலத்தில் பொம்பளை பிள்ளைகளை வளர்த்தாங்க. பிள்ளைகள் எப்படி இருந்தது, 50 குடம் தண்ணியை தூக்கிட்டு 3ஆவது மாடி ஏறி வந்துடும். ரோட்டடி பைப்பு அந்த காலத்தில் தெருக்கூர் பைப்பு தான் வச்சுருப்பான். எல்லாம் கண்ணியமான குடும்பம் தான், ரோட்டடி குடும்பம்லாம் யாரும் இல்லை, ஞாபகம் வச்சுக்கணும். கண்ணியமான குடும்பத்து பெண்கள் தான் ரோட்டில் வந்து எடுத்தாங்க, தாயும் பிள்ளைங்க எடுப்பாங்க. இந்த மாதிரி திறந்து விட்டால் தண்ணியெலாம் சலன்னு வீட்டுக்குள்ளெல்லாம் வராது. ஒத்த பைப்பு தான், 2 குடம் தண்ணியை வச்சு 50 பாத்திரத்தை 10 பேர் கூட்டு குடும்பத்து பாத்திரத்தை சர்வ சட்டியில் தண்ணியை வச்சுக்கிட்டு சாம்பலையும் புளியும் வச்சு மண்ணையும் வச்சு தேய்ச்சி களி 2 குடத்தில் களி சுத்தம் பண்ணி வைக்கணும். இந்த சமுதாயத்துக்கு தெரியாதெல்லாம் சொல்லித்தரான், தெரிஞ்சுக்கிடுங்க முதல்ல. ஏன்னா பிள்ளைகளுக்கு உடல் ஆரோக்கியம். நாளைக்கு இன்னொரு வீட்டில் போய் பெரிய குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு போவா, கூட்டு குடும்பமாக இருக்கும். அங்கே போய் நம்ம பிள்ளை நிலைச்சி நிற்கணும். அந்த குடும்பத்தில் போய் உங்கள் தாய் எப்படி வளர்த்தான்னு சொல்லிடக்கூடாது, தந்தை எப்படி வளர்த்தான்னு சொல்லிடக்கூடாது என்பதற்காக அந்த பிள்ளைகளுக்கு கடினமான பயிற்சி வீடுகள் இருந்தது. பிள்ளைகளை நல்லா உருவாக்கி அனுப்புனாங்க இல்லையா? உடல் ஆரோக்கியம் முக்கியம்.
அப்போ இந்த மாதிரி பிள்ளைகள் வேலையெல்லாம் ஹார்டாக செய்யும்போது என்ன செய்யணும், நைட் ஆனால் படித்து முடிச்சு தூக்கம் வந்துடும். நீங்கள் லக்கான் கோழி வளர்த்தீங்கன்னா பெட்ஷீட்டை பற்றி உள்ள மொபைல் ஒன்று நோண்டிக்கிட்டே இருக்கும், தூக்கம் வராது. உள்ள என்ன செய்யணும், டபக்குன்னு பெட்ஷீட்டை போட்டுக்கிட்டு அதான் அம்மாவும் தூங்குறான்னு நீ நினச்சிக்கிட்டு என்ன செய்யும், பெட்ஷீட்டை கனமான பெட்ஷீட்டை போட்டு உள்ள குருட்டு கண்ணை வச்சுக்கிட்டு கொள்ளோடக்குன்னு உள்ள சைலண்ட் மூடில் போட்டுக்கிட்டு என்ன செய்யும், செல்லை நோண்டிக்கிட்டே இருக்கும், தூங்காது, கண்ணு கெட்டுரும், மனசு கெட்டுரும், பயங்கரம் பிரைன் செத்து போகும். உடலில் வந்து உருவாக்கக்கூடிய ஹார்மோன்ஸுகள்லாம் எதுவுமே சரியாக சுரக்காது. நான் பேசுகிறதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட உண்மை, நல்லா தெரிஞ்சு நிரூபிக்கப்பட்ட உண்மை. பொம்பளை பிள்ளை நல்லா அசந்து தூங்கிடும், டயர்டாக தூங்கிடும். ஏன்னா வீட்டு வேலை ஸ்கிப்பிங், வீட்டு வேலை இல்லையா, ஸ்கிப்பிங் போட வைங்க. வீட்டில் பெண்களுக்கான மைல்டு எக்ஸசைஸ் இருக்குது, செய்ய வைங்க, தாய்மார் செய்ய வைங்க. பிள்ளைகள் வீட்டில் ஒபிசி போடுது, உடம்பு போடுது, கனமாகுது அப்படின்னா கவனம் செலுத்துங்க, உடனடியாக கவனம் செலுத்துங்க. பிள்ளை ஏஜ் அட்டன் பண்ணி வரும்போது அழகாக வருது, தளதல்னு அசால்ட்டாக இருந்துடாதீங்க. அதுக்கப்புறம் பார்க்கணும், இல்லை மாறுபடுது அப்படின்னா உடனடியாக டாக்டர்கிட்ட போங்க. இதுக்கான மருத்துவர்கள் இருக்காங்க, பெண் மருத்துவர்கள் இருக்கிறார்கள், உடனடியாக போகணும். பிள்ளைக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா, குடும்ப ரீதியாக ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கா, அது எங்கே போய் விடும் தெரியுமா, இல்லற வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தும். நீங்கள் சாதமாக நினைக்கிறீங்க, ஏன்னா நீங்கள் வைக்கிற தீவன கேடுகட்ட ஜங்கு ஃபுட்டு, இத்து போன உணவெல்லாம் கொண்டு வாங்கி புள்ள கேட்கும், வாங்கி சின்ன பிள்ளையிலேயே கொடுத்து லேசு புண்ணாக்கு கருமன்னு வாங்கி கொடுத்து நாசம் பண்ணி வச்சுருக்கீங்க பெற்றோர்கள். பிள்ளைகள் கேட்டதெல்லாம், டிவியில் காட்டுறதெல்லாம், விளம்பரம் காட்டுறது எல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு பிடிக்கும், வாங்கி நல்ல தகப்பன் நிரூபிச்சிட்டீங்க. நீங்கள் நல்ல தகப்பன் இல்லைன்னு எப்போ அனுபவிப்பீங்க தெரியுமா, அந்த பிள்ளைகள் ஹார்மோனல் சேஞ்ச் ஆகி ஏஜ் அட்டன் பண்ணி வரும்போது அந்த வேலையை காட்டும். அது வேலையை காட்டும். உடல் பருமன், ஒபிசி, பெண் பிள்ளைகளுக்கு உடல் பருமன் ஆகிறது, தாறுமாறாக உடம்பு வைக்குது. நல்லா யோசித்து பாருங்கள். எவனாச்சும் குண்டு பிள்ளையை கட்டியிருக்கிறீங்க, தயாராக இருக்கீங்களா? உண்மையை பேசணும். நீங்கள் இருக்கீங்களா? நம்ம வீட்டில் நம்ம மகளோ தங்கச்சி அப்படி வந்தால் மனசு எவ்வளோ கவலைப்படுது. நான் சொல்லி சரியா தப்பா இல்லை யோசிச்சு பாருங்க. வருமுன் காப்பன்னு அறிவாளி. அதனால் பெற்றோர்கள் பொம்பளை பிள்ளைகளை நல்ல ஃபிட்னஸாக வளருங்க. அதுகளுக்கு அது சோர்வடைஞ்சாலும் பரவாயில்ல, நல்ல ஹார்டாக வேலை வாங்க, அவளுக்கு புரிய வைங்க. பிள்ளை கேட்குன்னு சைடிஸு வாங்கி கொடுத்துட்டு படிக்கான்னு கையில் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து தின்னுட்டு அசை போட்டு உட்கார்ந்த இடத்துல உட்காந்து பிள்ளைகள் ஒபிசிட்டி ஆகுது. பொம்பளை பிள்ளைகள் அதுக்கு வாழ்க்கை துறையை தேடும்போது பெரிய சிரமத்தை ஏற்படுது, பெரும் சிரமத்தை ஏற்படுது. பிள்ளைகளுக்கு வசதி வாய்ப்புள்ள என்ன செய்யறாங்கன்னா கோடி கணக்கில் கொட்டி நல்ல மாப்பிள்ளையை விலைக்கு வாங்கிடலாம். அவன் குண்டாந்தாலும் பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறேன், கையில் காசு இருக்குது, பணம் இருக்குது. இதெல்லாம் உண்மை, நாட்டில் நடக்கிற அவமானங்களை, இந்த அவலங்களை பேசிட்டு வரேன். நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுக்கு இஸ்லாம் என்ன சம்மந்தம் வச்சுட்டீங்களா? அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆரோக்கியம் அருட்கொடை நம்ம விசாரிக்கணும்னு இருக்கான். சும்மாலாம் கிடையாது. தேக ஆரோக்கியம் இருக்கு, அல்லாஹ் தந்தது, அதை நாசப்படுங்க அதிகாரம் யாருக்கு, நமக்கு கிடையாது. அல்லாஹ் அதுக்குள்ள கொஸ்டின் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கான். அப்போ பொம்பளை பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக பண்ணி விட்டு இப்படி தான் அப்படின்னு தாய் தந்தைகள் இழுத்து பிடிக்கணும். இல்லைன்னா தயங்காமல் டாக்டர்கிட்ட கொண்டு போய் அந்த பெண் பிள்ளைகளுக்கு மருத்துவ சிகிச்சை பண்ணி பிள்ளைகளை ஃபிட்னஸாக திருமண வாழ்க்கைக்கு தகுதியாக வச்சுக்கணும். நீங்கள் ஐஏஎஸ் படிக்க வைக்க, ஐபிஎஸ் படிக்க வைக்கன்னு சொல்லிட்டு பிள்ளைகளை உட்கார வச்சு ராத்திரி பகலாக படிக்க வச்சு பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸாக வாங்கி கொடுத்து என்ன ஆகும், டைஜஷன் ஆகாமல் அது என்ன செய்யும், ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி அந்த பெண் பிள்ளைகள் பாதிப்பை ஏற்படுத்துது. அதுக்கு படிக்கிற வேகத்தில் என்ன செய்யணும், நல்ல உயர்ந்த இடத்த படிக்கணும் சொல்லி கான்சன்ட்ரேஷன் அதில் பண்ணி ஹெல்த் கேரிங் ஓட்ட விட்டுருந்தாங்க சில வீடுகளில். இதெல்லாம் உண்மை. இப்படி பெண் பிள்ளைகளை நல்ல ஆரோக்கியமாக வளருங்க தாய்மார்கள். அவங்களுக்கு எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிற மனதில் வச்சுட்டு வளருங்க. அது மாதிரி பிள்ளைகள் வந்து ரொம்ப பருமனாக ஆகிக்கிட்டே போதா, சட்டுன்னு ஏஜ் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தேன், அவ்வளோ நான் சொல்லுவேன். ரொம்ப பெரிய பிள்ளைகளை ஆன பிறகு நீங்கள் திருமணத்துக்கு மாப்பிள்ளை தேடும்போது சிரமங்கள் இருக்குது. இதெல்லாம் நான் ரொம்ப அனுபவ ரீதியாக பேச அல்லா வேண்டியார்களே. ஏன்னா நம்ம வீட்டில் பிள்ளைகள் இப்படி பொம்பளை பிள்ளை தங்கியிருக்கு, கண்ணீர் கவலையமாக இருக்குது. பெரியவங்க சொல்லுங்க, இதுக்கு எங்கே போய் மாப்பிள்ளை தேடன்னு சொல்லும்போது நமக்கு அடி நெஞ்செல்லாம் பதறுது. நல்லா யோசிச்சு பாருங்க. இது எங்கே நம்ம ஸ்டார்டிங்கில் ஓட்ட விடுறது தானே. அப்போது பெண் பிள்ளைகள் சைடு இப்படி அப்படி அதை விட்டுருங்க. அடுத்த ஆண்கள் பக்கம் வாங்க. ஆண் மக்களும் இளைஞர்களே, நீங்கள் நல்லா என்ன செய்யணும், நல்லா திடகார்த்தமாக இருக்கணும். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். நல்ல தேக பயிற்சி செய்யணும். சர்வசாதாரண ஒரு ஆண் மகனும் 10 கிலோமீட்டர் வந்து மூச்சு அடைக்காமல் ஓடணும். ஓடுவீங்களா? எங்கே ஓட? இந்த முட்டி 17 வயசு செத்து போயிருத, இல்லை வெள்ளைக்கோழி லக்கான் கோழியாக தின்னுங்க முட்டி செத்து கிடக்கு. இல்லை உண்மை தான். நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களோட ஃபிட்னஸ் இருக்கா அந்த மாதிரி? இப்போ ஒரு ஆண்வத்துக்கு தேர்வு செஞ்சால் உங்களால் 1 கிலோமீட்டர் 5 மைல் வந்து உங்களால் ஓட முடியுமா? 5 நிமிஷத்தில் 1 கிலோமீட்டர் ஓடிடுவீங்களா யாராச்சும்? உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஃபிட்னஸ் இருக்குது? ராணுவ செலெக்ஷன் அப்படி தெரியுமா? எக்ஸலன்ட் டைம் என்ன தெரியுமா? 5 நிமிஷத்தில் 1 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணணும். சார் 1 மைல் ரன்னிங், 1 மைல் 1 கிலோமீட்டரில் 1 மைல் வந்து 5 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணணும். உங்களுக்கு யாருக்கு அது ஃபிட்னஸ் இருக்குது? அன்மேரிட் பர்சன் நான் கேட்குறேன். முடியுமா உங்களால்? முடியாது. நாக்கு தள்ளி நினைச்சிருவீங்க, குப்பரை விழுந்துருவீங்க, தவக்களை மாதிரி கிடப்பீங்க. புரியுதா?
வாலிபன் எப்படி இருக்கணும் தெரிஞ்சுக்கிடுங்க. இதெல்லாம் சராசரி மனிதன், ஆண்மகன். அல்லாஹ் அடிச்சதான் முஸ்லீமை பார்த்து ஹிஸ்புல்லா அப்படிங்க அல்லாஹ்வுடைய. உங்களுக்கு தெரியுமா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவங்க இங்கே போகும்போது, மக்காவுக்கு போகும்போது அவங்க சொன்னாங்க, இந்த முஸ்லீம்கள்லாம் நோயாளியாக கிடக்கானுங்க, முஸ்லீம்லாம் நோயாளியாக இருக்கானுங்க, சோம்பேறி கிடக்கானுங்க அப்படின்னு சொல்லி மக்காவாசிகள் பேசணும். நபி ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்க தெரியுமா, சோழர்களை அழைத்து சொன்னாங்க, இந்த அவங்களெல்லாம் பலகீனமாக கருதுறான், நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா, தவாப்பு செய்யும்போது என்ன செய்யணும், ஓடணும். எப்படி ஓடணும், உங்கள் தோள்களை குலுக்கிக்கிட்டே ஓடணும். எதுக்கு, நாங்கள் ஃபிட்டாக இருக்கன்னு காட்டுறது. புரியுதா, ஹரிஸ் எடுத்து படித்து பாருங்க, புரியுதா. எதிரிகள் எப்படி பார்க்கான், இவன் ஃபிட்டாக இருக்கானா அல்ல நோய்வாய்ப்படி நோஞ்சான கிடக்கானா பார்க்க ரசூல் ஸல்லல்லாஹு உடனே புத்திசாலித்தனம் செஞ்சாங்க. தவாபு சிஸ்டத்தையே மாற்றினாங்க. தவாபு ஓடும்போதே என்ன செய்யணும், ஓடணும். அதே நேரத்தில் தோள்களை நல்லா குலுக்கிக்கிட்டு, ஒரு சோல்ஜர் எப்படி வார்ம் அப் பண்ணிட்டு ரைஃபிள் வச்சுட்டு அப்படி பெரட் அடிச்சுட்டு ஓடுவாங்க பார்த்துருக்கீங்களா, கதம் தாள்னு சொல்லுவான், அதமே அடிச்சுக்கிட்டே ஓடுங்க அப்படின்னாங்க. புரியுதா. எதுக்கு, ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். இந்த சமூகத்துக்கு தேவை, தனி மனிதனுக்கும் நல்ல உடல் ஆரோக்கியம் தேவை, தேக ஆரோக்கியம் தேவை. அதே போல் ஆணும் அப்படி தான். வீட்டில் அம்மா இருக்காம நினச்சா பையன் நல்ல தலை வந்தோட ரசிக்கிறது, பையன் மொழுன்னு இருக்கான் அப்படின்னு அவனை கூட கொஞ்சம் குந்தாணி ஆக்குறது. இந்த பயலை என்ன, ஐயோ இது கேடாச்சா, உட்காந்து எந்திக்க மாட்டானே, கேடாரமாக போட்டு அந்த வாரில் கொண்டு அடித்து ஓடல, காலையில் 10 கிலோ சாயங்காலம் 10 கிலோ ஓடல. பையனுக்கு லேசாக வேற ஒன்று அம்மா தாங்க மாட்டேக்கா. ஏன், ஒத்த பிள்ளை, ஒன்லி ஒன், அதுக்கு மேலே கிடையாது. ஒத்த பிள்ளைக்கு மேலே பிள்ளை கிடையாது. ஏன், நீ ஏற்று வச்சாச்சு முடிஞ்சிட்டு. அப்போ அந்த பிள்ளைக்கு ஏற்றுறக்கூடாது. அவன் என்ன செய்யறான்னா, முதல்ல பேபி சேரில் உட்காந்தவன் இன்னைக்கு நன்னா சேரில் உட்காந்துருக்கான். எத்தனை வயசுல, 17 வயசுல உட்காந்தா எந்திக்க முடியல, இருந்துச்சா உட்கார முடியல. நீங்கள் இல்லைன்னு மறுக்கிறீங்களா, காட்டுட்டா. யார், பெற்றோர் நாசம் பண்ணுறது, அவனுக்கு அளவுக்கு அதிகமாக திங்க வாங்கி கொடுக்கறது, கைப்பண் செலவுக்கு பணம் கொடுத்தது, வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்டு வாடான்னு பேர் அனுப்புறது. என்ன, மகனை வளர்க்காவலாம் அவ்வளோ ஃப்ரீடமா. மகனை தப்பாக வளர்க்குறீங்க, தப்பாக எங்கே, அது ரிசல்ட்டு சொல்கிறேன், எங்கே போய் முடியுதுன்னு பாருங்கள். ரிசல்ட்டு இப்போ அது தெரியாது உங்களுக்கு, அதெல்லாம் சரியாக தான் தெரியும், அந்த பருவத்தில் தெரியும். அப்புறம் உட்காந்தா எந்திக்க மாட்டான், எந்திரிச்சா உட்கார மாட்டான், கையை ஊனி எந்திப்பான் சின்ன வயசுலேயே. இப்போ அவனுக்கு பருவ வயசு வந்தாச்சுல்ல, கல்யாணம் பண்ணணும்ல. உங்கள் மகனுக்கு உடல் தகுதி இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா, உடல் தகுதி இருக்கா உங்கள் மகனுக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா. நிறைய ஆம்பளை பையில தனக்கு உடல் தகுதி இல்லை என்று தெரிந்தே நிக்கா பண்ணி பிள்ளைகள் வாழ்க்கை நாசம் பண்ணுறாங்க. அயோக்கியர்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை நாசம் செய்கிறார்கள். இந்த பஞ்சாயத்தை கண்டு வந்துருக்கு. இப்போ சமீபம் 3 கேஸ், 1-2 இல்லை, 3 கேஸ் ஒரு வாரத்தில். ஆணுக்குன்னு கிடையாது, ஆணுக்குள்ள தன்மை கிடையாது. அதாவது குழந்தைவருக்கு பாக்கியம் வந்து 2வது. அதில் அவனுடைய அணுக்களில் குறைபாடு, கவுன்ஸ் கூடும் குறைங்க வேற. அதாவது ஆணுக்கான சிந்தனையும் அவனுக்கு இல்லை, தோற்றத்தில் மட்டும் இருக்கான். தாய் தப்ப என்ன செய்ய வேண்டியது, பையன் நல்லா கூட கொண்டு வந்துட்டான உடனே பிடிச்சி கட்டி வச்சிட வேண்டியது. இவன் அவனுக்கு தன்மை இருக்கா இல்லையா, இவன் யார்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும், முதல்ல தாய் தந்தைகிட்ட சொல்லாட்டாலும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லணும்ல. சில நண்பன்கிட்ட சொல்லணும், மச்சா எனக்கு சிரமமாக இருக்குது, எனக்கு அந்த உணர்வே இல்லைடா, சொல்லணும்ல. சொல்லு, ஏன் சொல்ல மாட்டேக்கான், இவன் வாய் சும்மா இருக்காது. இவன் மச்சான் யார் திரும்ப இவன் 9 வெளியே சொல்லுவான். இவன் வாய் சும்மா இருக்காது, பயந்து என்ன செய்யிட்டான்னா இவன் ஷேர் பண்ண மாட்டேக்கான். இது நடக்கிற பிரச்சனை எங்கன்னா, இவன் சொல்றது இல்லை. இவனும் தாய் தந்தைகிட்ட போய் சொல்றதுக்கு வெக்கம். அம்மா அத்தாட்டி இதை போய் எப்படி சொல்ல, கடைசி என்ன, அவங்க என்ன செய்யலாம், பையலுக்கு 27 வயசு ஆகிட்டு சம்பாதிச்சுட்டான், ஆம்பளை கம்பு நல்லா கொள்ளுன்னு இருக்கான். இப்போ இவன் கல்யாணத்துக்கு தயாராகிட்டான்னு சொல்லி செய்கிறாங்க, பிள்ளைய பார்த்து கட்டி வச்சுறாங்க. அங்கே போனால் அந்த பிள்ளை எடுத்த உடனே இந்த பையன் மேலே சந்தேகப்பட முடியல. அப்படி தான் இருப்பாங்க போல் ஆண்கள், அதுவும் ஃப்ரெஷ்ஷாக அந்த குழந்தை திருமணமாகி வருது, பெண் பிள்ளை, அப்படி தான் இருப்பாங்க போல் நினச்சிக்கிட்டு காலம் ஓடுது. ஒரு கட்டத்தில் அதுக்கு தெரியுது, இது இவன்ட்டு அந்த ஏதோ உணர்வு இல்லை அப்படிங்கிறத மெல்ல என்ன செய்கிறாங்க, ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்பா நம்ம ட்ரையல் பார்க்குற இடமாப்பா பொம்பளை பிள்ளை வாழ்க்கை, நம்ம ட்ரையல் பார்க்குற இடமா, நான் ஆம்பளையா இல்லையான்னு ட்ரையல் பார்க்குற இடமாடா பொம்பளை பிள்ளை வாழ்க்கை. அறிவு வேண்டாம் அந்த சமுதாயத்திற்கு. இவன் வேறு கல்யாண வீட்டில் மூசா சவுரா போல் வாழ்க, யூசுப் ஜுலைஹா போல் புண்ணாக்கு. மூசா சவுரா இவன் தான் நிக்கா பண்ணி வச்ச மாதிரி பேசுவான். யூசுப் ஜுலைஹா 2 பேரும் இவங்க நிக்கா பண்ணி வச்ச மாதிரி 4 கதை விட்டுட்டு இருக்காங்களே, முட்டா போயிடா. இங்கே என்ன துவாது, என்ன செய்ய, பாரக்கல்லாத பாரக்கத்தே இருக்காது. இங்கே தான் ஆணே இல்லையே, அப்புறம் எங்கே இருக்குது திருமணமாக. அப்போ யார் சத்தி உண்மையை மறைக்கிறா, ஒன்று ஆண்மகன் தான் மறைக்கணும். இந்த விஷயத்தை ஆண்மகன் மறைச்சா கேடாயிரும். மறைக்காதீங்க, இந்த அட்வைஸ் மெயின் அதுதான். நீங்கள் மறைக்காதீர்கள். நீங்கள் தைரியமாக உங்கள் பெற்றோர்கிட்ட சொல்லுங்க. பெற்றோர்கிட்ட சொல்லி அல்ல நண்பன்கிட்ட சொல்லி, நண்பன் தந்தைகிட்ட போய் சொல்லட்டும், உங்கள் பையனுடைய விஷயத்துன்னு சொல்லணும். இப்போ மருத்துவம் டெவலப் ஆகிருக்கு.
மருத்துவம் நல்ல லெவலில் மாறி இருக்கு. ரொம்ப டீப் லெவலில் போய் ஒரு மகனை ஆணாக உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் கூட கொண்டு வருவாங்க. அந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு. அதையும் தாண்டினா அது அல்லாஹ் விதி. நம்ம முயற்சி பண்ணாமலே இருந்து ஒரு பெண்ணோட வாழ்க்கையை அவ்வளோ சீரழிச்சிட்டீங்க. எத்தனை பேர் நிக்கா அட்டன் பண்ணோம்? 1000 பேர் 1500 பேருக்கு பெண் வீட்டுக்காரன் சாப்பாடு போடாங்க. பொண்ணு வீட்டு சாப்பாடு தானேங்களா? 1000 பேருக்கு எவ்வளோ சந்தோஷத்தில் கட்டி கொடுத்துருப்பான். எவ்வளோ ஆசையாக தன் புள்ள நாளைய சந்ததி பாக்கியத்தோடு நிற்குன்னு நினச்சிட்டு வந்துருமா. ஆனால் அதெல்லாம் நடக்குதா? நினச்சி பாருங்க. எவ்வளோ ஐயக்கத்தினத்தை செஞ்சுட்டு அந்த பெண் பிள்ளைகள் சகிச்சுக்கிட்டே இருந்து ஒரு கட்டத்தில் எப்படி சொல்லணும்னு தெரியாமல் தாய்கிட்ட வந்து அழுது, அம்மா கிட்டே வரமாட்டேக்காரம்மா, நெருங்க மாட்டேக்காருன்னு தாய் பகீர்னு ஆகுறான். என்னடா விஷயம் தெரியலம்மா, அவங்களும் சொல்லவும் மாட்டேக்காங்க, கிட்ட என்னன்னு தெரியல, என்னை பிடிக்கலையா? அது என்ன நினைக்கிறவரோட என்னை பிடிக்கல போல. சில அப்படி நினைக்கலாம். சில பேரை எவனா லவ் பண்ணியிருப்பான், எவ்வளோ காதலிச்சிருப்பான், இந்த பிள்ளைய பிடிச்சி கட்டி வச்சிருப்பானுவ, அதனால இந்த பிள்ளைய தேடல் இல்லை போல. அப்படி கூட எப்படியோ சைக்காலஜியாக பிள்ளைகள் இதற்கு ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணுது. அப்படி கூட இருந்திருக்கலாம் போல. நீ விசாரிங்கம்மான்னு சொல்லுது. இப்படியே நாள் கடந்து 2 வருஷம் போயாச்சு. அந்த பிள்ளை ஒரு கட்டத்துக்குள்ள முடிவு வந்துட்டு, சரி இது பிரயோஜனம் கிடையாது. பெண் பிள்ளைகிட்ட விசாரிக்கும் போது சொல்லுது, ஆமாம் நீங்கள் வந்து அவரை தயார் பண்ணலான்னு சொல்கிறேன்னா அவரை ஆண் அணு நம்ம அதிகரிக்கலாம். நீங்கள் ஐவிஎஃப், ஒருவேளை குழந்தைய பாக்கி இல்லாட்டி கூட ஐவிஎஃப்னு சொல்கிறாங்கல்ல, இந்த ஆணின் அணுவையும் பெண்ணின் அணுவையும் கரு வயிற்றில் வச்சு இந்த பெண்ணுடைய வயிற்றில் வச்சு கருவை உண்டாக்கி வளர்க்கலாம். ஆமாம், உணர்வே இல்லையே, நான் என்ன செய்யணும்? அப்படி ஒரு உணர்வுனா என்னன்னு எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்டு எப்படியே சொல்லுது, என் ஃப்ரெண்டு என்கிட்ட பிள்ளைகளாக சேர்ந்து திருமணமான பிள்ளைங்க என்கிட்ட கேட்குது, இப்படிலாம் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னா என்னன்னு நான் கேட்க செத்துட்டேன் மாமான்னு சொல்லுது. நல்லா தெரிஞ்சுடுங்க, பிள்ளைகள் எப்படி நரக வாழ்க்கையை அனுபவிக்குன்னு பாருங்கள். ஒரு நாள் 2 நாளில் ஆசையாக கணவன் முன்னாடி அழகான ட்ரெஸ் பண்ணி நல்ல கணவன் பக்கம் ஈர்ப்பை ஏற்படுத்துவதற்காக தன்னை சிரமம் எடுத்து ட்ரெஸ்லாம் பண்ணி போய் நிற்கிறோம். சில மாதிரி படுத்தே கிடந்தா அந்த பிள்ளைகள் எப்படி ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்து வாழுது. இதெல்லாம் புரிய வேண்டாமா? யோசிச்சு பாருங்க, இது யாருடைய விளைவது? இது வந்து ஆண்மகனுடைய குறைபாடு தானே. நீ தேக ஆரோக்கியமாக இரு, நல்ல உடம்பை வளர்த்துக்க, நல்ல கம்பீரமாக இரு, ஈமான வளர்த்துக்க, மார்க்கப்பற்றோடு இரு. அதே நேரத்தில் உண்மையாளனா இரு. உன்னால் உனக்கு முடியல அப்படிங்கன்னா ஒரு பிள்ளை வாழ்க்கையை நீ ஸ்பாயில் பண்ணாடா, ஒரு குடும்பத்தையே நாசம் பண்ணிட்ட. நீ பண்ண விளையாட தெரியுமா? இப்போ ஒருவேளை அந்த பிள்ளை குலாத்தலாக கொடுத்து ஒருவேளை அது நிரூபிக்கப்பட்டு டாக்டர் சர்டிஃபிகேட் பண்ணிட்டான். இது 2ஆம் தரம் பொண்ணு தானே இன்னைக்கு சமூகத்தில். அந்த பிள்ளைக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான கணவன் கிடைப்பாங்கிற என்ன உத்தரவாதம் இருக்குது? புரிஞ்சு கொண்டு வரும்னு இருப்பான். இல்லைன்னா அந்த பொண்ணு 2ஆம் பட்சம் தானே. அன்னைக்கு சந்தோஷமாக முதல் பண்ணியாக பண்ண திருமணத்தினுடைய அதே உத்வேகம், மகிழ்ச்சி, புதுக்கோணம் அந்த வீட்டில் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? 2ஆம் அந்த பிள்ளை வீட்டில் கரையேறி போகிற வரைக்கும் அந்த வீட்டில் எவ்வளோ பெரிய நரக வாழ்க்கை இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தவப்பம் பார்த்து செத்து போவான், தாய் பார்த்து செத்து போவான். இதே நேரத்தில் அந்த வீட்டில் அந்த பிள்ளை கட்டி கொடுத்த தாயை தவப்பனை யாரா ஒருத்தர் வீட்டில் மௌத்தா பண்ணாப்ப அந்த பிள்ளை செத்துரும். தெரிஞ்சுக்கிடுங்க. முதல்ல தாய் இல்லாட்ட அடைக்கிற பிள்ளை, தந்தை எத்தனை நாள் பிள்ளைய வச்சு பாதுகாக்க அப்படின்னு நினைக்கிறீங்க? உண்டாயில நான் பேசுறதெல்லாம் சிந்திச்சு பாரு. யார் செய்கிற தவறு எங்கே விளைவை ஏற்படுது? இஸ்லாத்தை புரிஞ்சுக்கிடுங்க. முதல்ல நபிசல்ல இஸ்லாம் மார்க்கத்தை பாருங்க, எவ்வளோ அழகான மார்க்கம். நபிசல்லாஹ் சபையில் ஒரு பெண்மணி வருவாங்க, வந்துட்டு சகாபாக்கள் இருக்கிற சபை அது, அந்த சபைக்கு நேராக வருவாங்க. வந்து அல்லாஹ்வின் தூதரே, என் கணவர் எனக்கு மேலே ரொம்ப பிரியமாக இருக்காரு, என்ன அவர் நானும் ரொம்ப நேசிக்கிறேன், ஆனால் இல் வாழ்க்கையில் இப்படின்ட்டாங்க. கர்ச்சிப் நிற்குதா, கர்ச்சிப் கீழே விழுந்துட்டா, இப்படி சிம்டம் காமிச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உடனடியாக சொன்னாங்க பிரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த நிக்கா உடனடியாக கேன்சல்ட்டாங்க. என்ன சொன்னாங்க? இந்த திருமணம் ரத்துன்னாங்க. அப்போ அந்த வெண்மணி சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் என் கணவரோட வாழ்கிறேன், நான் யாருக்காக கேட்டேன் தெரியுமா? இந்த உங்களுடைய உம்மத்துகளுக்காக இந்த நான் கேள்வியை வைக்கிறேன் அப்படின்னா, இந்த உம்மத்துக்காக நான் கேள்வியை வைக்கிறேன். ஏங்க ஒரு பக்கம் ஒன்றுமே உணர்வும் இல்லை, சரி அந்த பிள்ளைகிட்ட அன்பாவது பேச தெரியுமான்னு கேட்டால் ஜடப்பொருள் மாதிரி உட்காந்துக்கிடுது. இதே வேற மாமியாக்கார் என்னமா மாமன் பெரிய பைல்வான் சிங்க புலி நினைச்சுக்கிட்டு மருமோட போய் கண்டரத்தோடாத இந்த பால் கட்டு போயிரும், நீ எல்லாம் பிள்ளை பெறாதவா. ஏன் மாமியாக்களா இங்க ஓட்டையை வச்சுக்கிட்டு பிள்ளையை பாடாப்படுத்துறது? ஏன் இந்த பையன் உண்மையை சொல்லாதனால விளையுது. இந்த பையன் உண்மையை சொல்லியம்மா அவளை கஷ்டப்படுத்தாத, தப்பு ஏமாடலாமான்னு சொல்லியிருந்தா அந்த தாய் பேசியிருக்க மாட்டான். இந்த பிள்ளை இவன் அரவணைப்பும் இல்லை, மாமியாக்காரி இந்த பிள்ளைய போட்டு வாட்டி எடுக்குதா, கொண்டு எடுக்குதா, அந்த பிள்ளைய செத்து பிழைக்குது. 50 சேலையோடு போன பிள்ளை ஒருத்த சேலையோட வாழ்க்கை பிள்ளை முடிச்சுட்டு வெளியே வருது.
ஏன் நான் கட்டி என்ன செய்யணும்னு கேட்குது. இந்த சேலையை அழகாக கட்டி யார்கிட்ட காட்டணும்? நான் ஊர் சுத்த போகிறதில்லை, என் கணவனுக்கு தானே அலங்கரிக்கணும். எதுக்கு இதெல்லாம் அப்படியே தூக்கி பீரோவில் வச்சு பீரோவில் லாக் பண்ணியாச்சு. உள்ள கரப்பாம்பூச்சி ஏறி நிற்கும். அவன் தாயின் தகப்பன் எவ்வளோ அழுவான், அந்த பிள்ளை எவ்வளோ அழு நினைச்சுப்பாங்க. இதுக்கடையில் அந்த வீட்டில் அடுத்த குமர் பிள்ளை வீட்டு தங்கை இருக்கும், வீட்டில் 2வது பிள்ளை வரை நிற்கும், திருமணத்துக்கு ரெடியாக நிற்கும். என்ன செய்வாங்க நினைக்கிறீங்க நீங்கள்? இதெல்லாம் ஏன் யோசிக்கிறது இல்லை? நல்ல வாலிப பையங்களை சொல்கிறேன், நல்ல ஸ்மார்ட்டாக இருங்க. காலைல ஒரு 5 கிலோமீட்டர் ரன்னிங் ஓடுங்க. நல்ல ஃபிட்டை தண்டால எடுத்து ஜம்முடுங்க. எப்படி இருக்கணும்? ஆண் கொண்டாடு எப்படி இரும்பு திங்கிற மாதிரி இருக்கும்டா. இளைஞன் எப்படி இருக்கணும்? உங்களை பார்த்தாலே ஜம்முன்னு இருக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் பிள்ளை உண்டானமே நிற்கான், அல்லது சொங்கியுமே நிற்கான். அஸ்ஸலாமு அலைக்கும் இப்படிங்க. என்னடா அது? இஸ்லாம் என்ன சொல்லுது உங்களை? தொழுகைக்கு போகும்போது என்ன சொல்லுச்சு? பள்ளிவாசலுக்கு தூரம் நீளமாக்குன்னு சொல்லுச்சு. ஒரு நபித்தோழர் வீடை கிட்ட கொண்டு வந்தார். ஒரு அடிக்கு ஒரு நன்மை, ஒரு அடிக்கு ஒரு அந்தஸ்து உயரும், ஒரு அடிக்கு ஒரு பாவங்கள் கழுவப்படும், ஒரு அடிக்கு ஒரு நன்மை எழுதப்படும். ஒரு அடிக்கு ஒரு நன்மை உயர்னா என்னது? நீண்ட தூரம் நடக்க காலையில் 7 மார்னிங் ஃப்ரெஷ் ஏர் வரும்போது நீண்ட தூரம் நடந்து ஒரு தஸ்பி செஞ்சுக்கிட்டே போவான் ஒரு முஸ்லீம். தொழுகைக்கு போகிறான் இல்லையா? உடல் ஆரோக்கியம் தேவை. அன்னைக்கெல்லாம் ஃபிசிக்கல் ஒர்க்கு தானங்க ஃபுல்லாக இருந்தது. எத்தனை பேர் மகனை இந்த பெட்டி கடைக்கு பைக் கொடுத்து அனுப்புறீங்க சொல்லுங்க? நீங்கள் உங்கள் மகனை நீங்கள் 9 ஆக்கிட்டுருக்கீங்கன்னா மண்டை காஞ்சல் சொல்கிறேன். பிள்ளைகளை 9 ஆக்குறீங்களா நீங்கள்? இந்தாகிற முக்கு கிடைக்கும் மாமன் போமன்னா பைக் கொடுத்துட்டா ஒன்று சாவை இல்லாட்ட 9 ஆயிரும். ஓட்டல் மிதிச்சு என்ன செய்யணும்? ஏங்க நாங்களாம் அந்த காலத்து விரவு எடுப்பு தானே. 5th படிக்கும்போது 25 கிலோ விரவு மூஞ்சே தெரியாது, இப்படி வச்சுட்டு வரணும். வீட்டில் அத்தா அம்மா அங்கே எட்டி பார்த்தே இருப்பாங்க, பிள்ளை விரவு தூக்கிட்டு வரதை பார்க்கறது. எம்மா என் பிள்ளை கையெல்லாம் ஜவந்துட்டுமாங்க. நீங்கள் அப்படி செய்கிறீங்களா? அந்த சமூகம் உங்களை அந்த ஒர்க்கெலாம் இருக்குதா? நாங்கள் ஃபிட்டாக இருந்தால் காரணம் அதுதான். அன்னைக்கு சைக்கிள் இருக்கும் தான் பெரிய பணக்காரன். அவுட்டில் 2 சைக்கிள் நிற்குமாம்மா. எல்லாம் நடராஜா சர்வீஸ் தான், நடந்து தான் போகணும். உடல் ஆரோக்கியம். இன்னைக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? உங்களோட என்ன ஏன் காலை எக்ஸசைஸ் பண்ண சொல்ல தெரியுதா? உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அந்த கால சினிமாவுக்கு இருக்கு உண்டு. பாளையங்கோட்டையிலேருந்து இந்த இருக்க லட்சுமி தேட்டர் நடந்தே வந்துடுவான். 7 ஷோ முடி நடந்தே போவான். உண்டா இல்லை? நீங்கள் மறுக்க முடியுமா? இன்னைக்கு உங்களுக்கு அதெல்லாம் இருக்கா? பெட்டி கடை உங்கள் பிள்ளைகள் பைக்கில் போகிறானா இல்லையா? பொம்பளை பிள்ளை குனிஞ்சு நிமிந்து வீட்டை வேலை செய்ய அம்மாமார் விடுறாங்களா? என்ன சொல்றது? இங்கே தான் இங்கே இருப்பா, அங்கே போனால் எல்லாம் கிழிப்பா, இங்கே கிழிக்க அங்கே போய் கிழிப்பா. இங்கே ஏன்ட்டு வரைக்கும் செல்லமாக இருந்துக்கிட்டோம். அங்கே போய் அவன் நோக்க மிதிக்கட்டுன்னு அர்த்தமா? என்ன அர்த்தம் சொல்ல வரீங்க? அல்லாஹ் பாதுகாக்கட்டும். நான் பேசுவதெல்லாம் எதிர்கால சமுதாயத்தின் கவலையோடு. பாதி பேல கஞ்சா கசக்கி தள்ளுதான். என்ன மண்டைங்கிண்டையும் வெட்டிக்கிட்டு போட்டு தேயின்னு தேய்ச்சி முக்களையே படுத்து கிடக்கான். குளத்தாங்கறி அங்கேயும் படுத்து கிடக்கான். 2ஆம் முறை பேசுகிறேன் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரீம் அம்மா பாத். قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد فقلت استغفروا ربكم إنه كان غفارا ويرسل السماء عليكم مدرارا ويمددكم أموالا وبنين جعل لكم جنات جعل لكم أنهارا ما لكم ترجون لله وقارا. சூரா நூஹ் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குழந்தை பாக்கியம் இல்லைன்னு கவலைப்படுறாங்கல்ல, 2மே தயாராக இருந்து 2 பேருக்கும் ஆரோக்கியம் இருக்குது, ஆனாலும் குழந்தை தள்ளிக்கிட்டே போகுது. அப்படின்னா நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் மக்கள்கிட்ட அல்லாஹ் மா லக்கும் லா தர்ஜூன லில்லாஹி வகாரா, உங்கள் அல்லாஹ் நீங்கள் குறைவாக இருக்கிறீர்களா? ஃபகுல்து இஸ்தக்ஃபிர் ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, உங்கள் இறைவனிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்க. அல்லாஹ் என்ன சொன்னால், உங்கள் ரப்புட பாவ மன்னிப்பு தேடுங்க. யுர்சில ஸமா அலைக்கும் மித்ராரா, அல்லாஹ் மழையே இல்லாத பொட்டல் காட்டில் கூட வானத்தை பிளந்து அல்லாஹ் மழையை பொழிவிப்பான். எம்சதிக்கும் அம்பால் ஒரு பனீன, அல்லாஹ் அவங்களுக்கு செல்வங்களை தருவான். ஓ பனீன, குழந்தை பாக்கியத்தையும் தருவான். ஜல்லக்கும் ஜன்னா, தோட்டங்களை தருவான். ஜல்லக்கும் அன்ஹாரா, கீழே ஓடுகிற ஆறுகளையும் தருவான். மாலக்கும் லா தர்ஜூன லில்லாஹி வகாரா, உங்கள் அல்லாஹை குறைவாக எண்ணுகிறீர்களா? குழந்தை பாக்கியத்தில் அல்லாஹ் போதுமானார். நமக்கு அந்த தகுதி இருந்து ஒருவேளை தள்ளி போகுதுன்னா நீங்கள் நான் செய்ய வேண்டியது மக்களே, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தரும். அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு ராத்திரி கேட்டு பகலில் ஆகிறது இல்லை, அது நீண்ட நாள் முயற்சி அல்லாஹ்ட்ட. ஏன்னா அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொண்டு வரைக்கும் என்ன செய்யணும், நமக்கு அந்த காலத்தை நீட்டிகிட்டே போகணும். 2 நாளை எழுதி புழுகும் தொழ வேண்டியது, அப்புறம் 3 நாள் குப்பை அடித்து படுத்துக்க வேண்டியது, அது இல்லை. விடாமுயற்சி, அது ஒரு விடாமுயற்சி. ஏன்னா மிகப்பெரிய குழந்தை பாக்கியம் அல்லாஹுடைய மகத்தான அருட்கொடை என்பதை குழந்தை
பெற்றோன்னு உணர்ந்துருவான். எப்படி ஒரு கட்டத்தில் எல்லா பிள்ளையும் பெற்று எல்லாம் வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டு இங்கே கம்ப பண்ணிக்கிட்டு இருந்தா எவன் யார் பார்க்கறது? குழந்தை இல்லாமல் ஒரு பக்கம் ஃபீலிங்கு, குழந்தையெல்லாம் இருந்தும் எல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் உட்காந்து அவங்க சம்பாதிக்க எங்கள் பொண்டாட்டி பிள்ளைன்னு உட்காந்துக்கிட்டான்னு வச்சுக்கிடுங்களேன். இந்த முதுமை வேதனை அளிக்கிறா இல்லையா? யோசிங்க, இந்த முதுமை வேதனை அளிக்கும் இல்லையா? அப்போ குழந்தை பாக்கியம் எவ்வளோ முக்கியம். அல்லாஹ்வுடைய அருள் இல்லையா? அந்த அருள் கிடைக்கணும் அப்படின்னா அல்லாஹ்வியார்களே, குழந்தை பாக்கியம் கல்வி போகிற சகோதரர்கள் அல்லாஹ்ட்ட அடம் பிடிங்க. ரப்பே எங்களை மன்னிச்சிரு, மன்னிச்சிரு, எங்கள் பாவங்களை வரம்பு மீறிய நீ மன்னிச்சிரு யா அல்லாஹ். நாங்கள் அறிந்து செய்ததும் அறியாமல் செய்ததும் மானக்கேடானதையும், அறிந்தும் செய்ததும் அறியாமல் செய்ததும் மானக்கேடான வரம்பு மீறியதும் முதலும் கடைசியுமானதையும் நீ மன்னிச்சிரு யா அல்லாஹ். அல்லாஹ்ட்ட தொடர்ந்து மன்றாடிக்கிட்டே வரும், அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டே வரும். அது அல்லாது மக்களே, நம்ம வாழ்க்கையில் யாருக்காவது ஏதாவது இடையூறு பண்ணியிருப்போம், நம்ம அறியாது மறந்துருப்போம், எவனா சாபட்டு போயிருப்போம். அல்லாஹ்வுடைய தூர் சொன்னாங்க, சாபங்கள் வேகமாக மேலே ஏறும். அல்லாஹ் பாதிக்கப்பட்டவனுக்கும் அல்லாஹ்வுடைய எந்த திரையும் கிடையாது, வேகமாக ஏறி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல் வானத்தில் வந்து அதுக்கு பதிலளிச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கு வானரோடு சொல்லுவாங்க, முதல் வானத்தில் கேட்ச் பண்ணிடுங்க. ஏன்னா அல்லாஹ் விரைந்து பதிலளிப்பான்னு காட்டுறதுக்காக 7 வானம் ஏறி போவதில்லை, பாதிக்கப்பட்டவன் ஃபத்வா பண்ணிட்டா முதல் வானத்திலே வந்து மலக்கள் அதை கைப்பற்றி பதில் சொல்லுவாங்க. அப்படி என்றால் இது மாதிரி சம்பவம் எங்கேயாவது நடந்திருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். வாழ்க்கை நம்ம செஞ்சிருப்போம், நம்ம தெரியாமல் சின்ன வயசில் செஞ்சிருப்போம், சில எவ்வளோ உண்மையிலே பாதிக்கப்பட்டிருப்பான், டப்புன்னு கரெக்ட் பண்ணியிருப்பான், நமக்கு தெரியாது. அது பெண்ணாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம். இதெல்லாம் ரொம்ப யோசிக்கணும். யோசி அதான் இல்லை, இறைவா நான் அறிந்து செய்ததும் அறியாமல் செய்ததும் மானக்கேடானது. மானக்கேடாக நிறைய செஞ்சு நமக்கு அது ஈஸியாக எடுத்துருவோம். இதெல்லாம் ஜஸ்ட் ஒன்றில் நினச்சிருப்போம். இல்லை, வரம்பு மீறி நிறைய பாவங்கள் இருக்குது, அது நம்ம அசால்ட்டாக எடுத்துருப்போம். ஆனால் அல்லாட்ட வரம்பு மீறியதாக தான் இருக்கும். இது ரொம்ப முக்கியம். குழந்தை பாக்கியத்திற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரே மருந்து இதுதான், தௌபா தான். பாவ மன்னிப்பு அல்லாட்ட அடம்பிடித்து கேட்பது. அதே போல் தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். மன ஆரோக்கியம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான இருக்கணும். கணவன் மணி புதுமண தம்பதிகள் வாழ்க்கை துவங்கும் பொழுது பெற்றோர்கள் உள்ள பூந்து நாசத்தை, இந்த பாம்பு பறவை கூட்டுகளை போய் முட்டையில அடிக்கிற மாதிரி இந்த பெற்றோர்கள் நாசம் செய்யக்கூடாது. பெண் வீட்டு தரமும் புழுக்குன்னு போன போடக்கூடாது மகளுக்கு. ஆண் வீட்டில் என்ன செய்யணும்? பிள்ளைகள் அவர்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை சிறகடிக்கு பறக்கிறார்கள். பட்ட மாதிரி கயிறு கட்டுப்பட்டு இழுக்கிறது இல்லை வாழ்க்கை. ஒவ்வொரு தூரம் போனோன்னா இழுத்து பிடிக்கிறது இல்லை. அவர்கள் இந்த இல்லற வானில் சிறகடித்து சுயமா நீந்துவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு எல்லா அறிவியும் ஆற்றலையும் ஆரம்பமாக தந்த அந்த ஜீனுடைய ஃபேக்டர் அவங்களுக்கு இருக்கு. மீன் குஞ்சு நீந்துவதற்கு யார்ட்டையும் கேட்காது. இல்லற வாழ்க்கை அது போலத்தான். அதை ரெகுலேஷன் பண்ணுறதுக்கு குரான் வந்துட்டு, ஹதீஸ் வந்துட்டு, ஒழுக்கம் மாறி போயிடாமல் இருக்கிறதுக்காகத்தாண்டால் அல்லாஹ்வியார்களே, இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்குனா தயவு செய்து பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகள் சந்தோஷம், கணவன் மனைவி புதுமண அவங்க ரசிக்க கற்றுக்கணும். அவங்க நல்லா இருக்காங்கன்னு நினைக்கணும். எங்கே மவனை ஓட்டிட்டு பெருவாளோ, மவனை தள்ளிட்டு பெருவாளான்னு போட்டு குசுன்னு உள்ள போய் 2 கணவன் மனைவி உட்கார்ந்துருக்க மாமியாக்க நடுவில் போய் உட்காந்துக்கலாம். உனக்கு ஆணி வைக்கணும் சோபாவில். அவ்வளோதான். ஜமாலி வரலையா? சோபாவில் ஆணி அடிக்குது, மாமியால் உட்கார வைக்கிறது. என்னென்னா கணவன் மனைவி உட்காந்துருக்காங்க, நடுவில் போய் நறுக்குன்னு உட்காந்துக்கிறது. என்ன 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கீங்களா, நான் சைத்தான் வரேன், நடுவில் போய் நல்லா உட்காந்துக்கிறது. அதுக்கே என்ன செய்யணும்? பெரிய வீடு சின்ன வீடாக இருந்தால் கணவன் மனைவி தனியாக இருக்கிற நேரம் சந்தர்ப்பம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இது உண்மை தானே? எருமான மாதிரி மாமியார் போய் உள்ளே உட்காந்துக்கிட்டா, மாமனார் போய் உள்ளே உட்காந்துக்கிட்டா அறிவு வேண்டாம். நாகரிகம் வெளியே போகணும்ல, அக்கா வீட்டில் உட்காந்துக்க, இல்லை நீங்கள் இவன் பண்ண போயிட்டு வரணும், கடைக்கு போயிட்டு வரணும்னு சொல்லி அறிவு வேண்டாம். இதெல்லாம் நடக்குது கொடுமை. நாங்கள் இந்த பஞ்சாயத்தில் கேட்ட உண்மை இதெல்லாம் வெளியே அங்கே வருது. இதான் இந்த பஞ்சாயத்தில் என்னென்ன வருதுன்னா, ஏற்கனவே அவனுக்கு ஆணும் இல்லை பொண்ணுல வாழுதான், இதில் வேற லட்சணம் என்னென்னா மாமியாக்காரி உள்ளே போய் உட்காந்துக்கிறது. அது ரொம்ப ட்ரை பண்ணி எப்படியாவது கணவன் பக்கம் கொண்டு வந்து ஆசை வார்த்தை காட்டலாம்னு நான் முயற்சிக்கு ட்ரை பண்ணும்போது இந்த பொம்பளை வந்து உள்ள உட்காந்துக்கணும். ஏன்னா ஒருத்த மகன் நம்மளை மகனை ஓட்டிகிட்டு போயிடுவான். ஆமாம், நீ வந்து ரிலையன்ஸ் பேரை மகன் நீ சொத்தை எடுத்துகிட்டு போயிடுவான். புரியுதா உங்களுக்கு? எங்கெல்லாம் தப்பு செய்கிறாங்க தெரியுதா? தப்பு செய்தா அல்லாஹ் பாதுகாக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அந்த பெண்ணிட்ட 2 வார்த்தை தான் சொல்லிச்சு, 2 வார்த்தை தான். ஆமாம், 2 தான். மார்க்கத்தில் அனுமதி இருந்தால் ஒன்று தற்கொலை, இல்லைன்னா விபச்சாரம். இந்த 2ல் ஒன்றா சூஸ் பண்ணுவோம். புரியுதா? பச்சையாக ஒரு பிள்ளை பேசுது, வெளி தாங்க முடியாமல், வேதனை தாங்க முடியாமல் பேசுது. தற்கொலைக்கு அனுமதி இல்லை. இல்லை இவங்கள தான் வாழ்ந்து தொலைங்க அப்படின்னா கள்ளத்தனமாக இன்னொருத்தோட வாழணும். புரியுதா? யார் செய்கிற தப்பு? பசங்களுக்கு சொல்ல, ஃபிட்டாக இருங்க, ஜம்முன்னு இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஜம்முன்னு இருக்கணும். முஸ்லீம் பாய்ஸ் அப்படி இருக்கணும். காலை பச்சை தொட்டு ட்ராக் போட்டு சும்மா ஒரு 5 கிலோமீட்டர் ஜம்முன்னு ஓடிட்டு வீட்டில் கையை காலை ஆட்டு எக்ஸசைஸ் பண்ணணும். அப்புறம் வீட்டில் அம்மா தர காப்பியை பாலை குடிச்சிட்டு அப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் காலேஜுக்கு போகிறது, படிக்க போகிறது, ஒர்க்கு போகிறது, இல்லை ஒரு ரெகுலர் ஆக்டிவ் பண்ணுங்கள். ஃபிட்னஸ் உருவாக்குங்க.
அதுமாதிரி பசங்கள் ஒபிசிட்டியாக குண்டாயிட்டு வரான் அப்படின்னு உடனே செக், அவனுக்கு டயட் கண்ட்ரோல் எல்லாம் பண்ணணும். இறக்கம் காட்டக்கூடாது. பிள்ளை தலைன்னு வளர்த்துட்டு ஆசைப்பட்டீங்க மாட்டிக்கிடுங்க. ஏன்னா ஜெனட்டிக்காக பிரச்சனை இருக்குது. பாரம்பரியமாக நன்னா இல்லை குடும்பத்தில் குண்டா இருப்பாங்க. அதை சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா? அதை கண்ட்ரோல் பண்ணி தானே ஆகணும். இல்லை அடுத்த தலைமை நம்ம தலைமுறைக்கு பாதிப்பு வருமே. இதெல்லாம் இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். சரியா? அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆண்களுக்கோ பெண்களுக்கோ இது போன்ற பிரச்சனை இருந்தால் தயவு செய்து கூச்சப்படாதீர்கள். அதற்கு மருத்துவ சிகிச்சை இன்னைக்கு தரமாக இருக்குது, நல்ல தரமாக இருக்குது. ஆணே பெண்ணாக மாத்திரான். ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் போட்டு என்ன செய்யணும், ஆணுறுப்பை பெண்ணுறுப்பை மாற்றக்கூடிய அட்வான்ஸ் டெக்னாலஜி வளர்ந்துட்டு தைரியமாக போய் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, முதல்ல சுகர் செக் பண்ணுவான், பிபி செக் பண்ணுவான், ஜெனட்டிக் பிரச்சனை இருக்குது பார்ப்பான், வேறு ஏதாச்சும் நரம்புகள் பிரச்சனை இருந்தால் ட்ரீட் பண்ணி விட்டுருவாங்க. நல்லா என்ன செய்யலாம், ஆண் மகன் கம்பீரமாக இருக்கலாம், இல் வாழ்க்கையை தொடங்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அந்த இல் வாழ்க்கை இருந்து அல்லாஹ் நமக்கு பாக்கியமாக தந்திருக்கான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அது மூலமாக செஞ்சான். அந்த உலகத்தில் அல்லாஹ் கணவன் மனைவி ஜோடி ஜோடியாய் படைத்து உலகம் கடைசி கியாம நாள் வரைக்கும் உள்ள மனித குலத்திற்கு அல்லாஹ் செய்யணும் பரக்கத் அது மூலமாக தான் ஏற்படுத்துகிறான் என்றால் அல்லாஹ்வுடையார்களே, இந்த ஜும்மா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, எந்த ஒரு காரணத்தையும் கேட்டுட்டு போகிறதில்ல. நான் யூத், பர்டிகுலர் யூத் நல்லா ஸ்மார்ட்டாக இருங்க. பெண் பிள்ளைகளுக்கு தாய்மார்கள் வீட்டில் ஃபிசிக்கல் ஒர்க் வாங்கு, பிள்ளைகளை நல்லா ஃபிட் பண்ண, ஸ்கிப்பிங்லாம் வாங்கி தங்குன்னு போட்டு குதிக்க சொல்லு, வீட்டில் குதிக்க சொல்லுங்கள். நல்லா குதிச்சாச்சும் நைட் ஆனால் நல்லா கொஞ்சம் நல்லா வயிறு சாப்பாடாக தெரியும், அசந்து தூங்கிடும், செல்ல நோண்டாது. பிள்ளைகள் நல்லா இருக்கும், பையன்கள் நல்லா இருப்பான். வாஹித் துவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.